നേരത്തിലായിട്ട് ஒரு மனுஷனை காணலில்லல படிச்சோனே நேது ஹிமார்னே எனக்கு கனி கண்டது ஸோ நம்மளோட லாஸ்ட் காலர் கூட சொன்னாரு என் ஒய்ஃப் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்போ பண்ணுவாங்க என்னால பண்ண முடியல ஒழுங்கா ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆளகட்டி போய் மாதிரி ஸோ எதுவுமே பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு ஸோ ஹஸ்பண்டால ஒய்ஃபை ஃபுல்ஃபில்லா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல ഞാൻ ഈ രംഗത്ത് ഒരു പരിപൂർണ വിജയമല്ല എന്റെ കയ്യിൽ അങ്ങനെ ആയിരിക്കണം മിനിമം ഒരു 500 ഡൈവോഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണില്ല நம்ம செக்ஷுவல் அப்படிங்கிறது வந்து உறுப்பு மூலியமா பண்றது மட்டும் கிடையாது ஸோ ஓவரலா பண்றதும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா அதாவது கை வழியாவோ இல்ல வாய் வழியாவோ செக்ஸ் வந்து மனைவி அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊതിഞ്ഞേ പറയാറുള്ളൂ നമ്മൾ ഉടനെ അതങ്ങോട്ട് തുറന്നേക്കണം അല്ലെങ്കിൽ അവൾ ആ പൊതിയും കൊണ്ട് വേറെ അടുത്ത് പോയി കളയും പിന്നെ കിടന്ന് കണ്ടിട്ട് കാര്യമില്ല பண்ணலாமா அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறதான் சார் எனக்கு என்னோட கேள்வி ஓரல் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு கணவன் மேலே ஈர்ப்பு அதிகம் கொஞ்ச நேரம் செஞ்சா போதும் போடா அப்படின்னு விட்டுருவாங்க എടോ അക്കാര്യത്തിലേക്ക് കടക്കാൻ അവൾ അതിന് നിന്ന് തരണ്ടേ சில பெண்களுக்கு வலி அதிகமாக இருக்குன்றதால கூட சில பெண்கள் போதும் விட்டுருவாங்க സാർ ഒന്നുകൂടി ഒന്ന് ശ്രമിക്കും വേണ്ട വേണം വേണ വേണം சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் செய்வாரா അതെങ്ങനെയാ കർത്താവ് അടിയുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ലല്ലോ அப்போ கணவன் என்ன பண்ணணும் அவங்க மனநிலையை தெரிஞ்சு ஓரல் செக்ஸ் பண்ணலாம் എടോ കളിക്കാൻ അറിയില്ലെങ്കിൽ വരട്ടാനെങ്കിലും അറിയണം அதை ஓரல் செக்ஸு வாய் வழியாக பண்ணலாம் கை மூலிமா விரல் மூலிமா ஃபிங்கர் மூலிமா பண்ணலாம் കടച്ചിലല്ല കൈപ്പണിയാ കൈപ്പണി നിന്റെ ഈ വാക്ക് ഞാൻ വിശ്വസിക്കുകയാണ് നീയാണ് സാക്ഷി ഉറപ്പാണല്ലോ ഉറപ്പാണല്ലോ ஓரல் செக்ஸ் பண்ணீங்க கட்டி பிடிங்க முத்தம் கொடுங்க வாய் வழியாக சுவைங்க புணர்ச்சி பண்ணுங்க പണ്ട് ഏതോ ഒരു സിനിമയിൽ മോഹൻലാല് പറഞ്ഞ പോലെ ഇതൊരു കോമ്പറ്റീഷൻ ആയിട്ടല്ലാത്തോണ്ട് ഞമ്മക്ക് ഗപ്പൊന്നും കിട്ടിയില്ല എന്ന് മാത്രം.